ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme P4 பவர் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு வர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையே வரீங்கன்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இதோட அன்பாக்சிங்கில் ஃபோன் இருக்குங்க, சார்ஜர் இருக்குதுங்க, 80 வாட்டுக்கான சார்ஜர் இருக்குது, அப்புறம் சிம் எஜெக்டர் இதாக கொடுத்துக்குறாங்க பேக் கேஸ் ஒன்றுக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 144 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூடவே 1800 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பீக் பிரைட்னஸ் வந்து 4000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேங்காட்டி பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே பெட்டராகவே இருக்குது. நல்லா நேச்சுரல் கலர் நல்லாவே தெரியுங்க. ஓகேங்களா, அப்புறம் 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் பிரைட்னஸ் லெவலும் 1800 கொடுக்கறனால நம்மளுக்கு வெளிச்சத்தை யூஸ் பண்ணும்போதுங்கிற டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரிஞ்சு ஃபான்ஸ்லாம் நல்லாவே தெரியும். ஓகேங்களா, அடுத்தது நம்மளுக்கு இந்த ஃபோனில் பின்னாடி மொத்தம் 3 கேமராங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார், 8 எம்பிக்கான அல்ட்ராவைட், 2 எம்பிக்கான டெப்த் கொடுக்குறாங்க. 4K வீடியோ 30 எபி ஷூட் பண்ணிக்க முடியுங்க பேக் கேமராவில். நம்மளுக்கு 50 எம்பி கேமரா வச்சு நம்ம வந்து நல்லா ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி எடுத்துக்க முடியுங்க. கூட ஃப்ரண்ட்டில் 16 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அந்த கேமரா வச்சு ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுங்க. அது வந்து 1080p வீடியோ 30 எபி ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஒரு நல்ல ஓகேவான கேமரா, ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு இந்த ரேஞ்சுக்கு என்ன வருமோ அந்த அளவு கொடுத்துறாங்க. அடுத்தது நம்மளுக்கு பேட்ரி பற்றி, இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்டே பேட்ரி தாங்க. 10,001 mAh பேட்ரி. ஆமாங்க, 10,001 mAh பேட்ரிங்க. நல்லா மேசிவான பேட்ரிங்க. இந்த இந்தியாவிலேயே இந்த ஃபோனுக்கு தான் இவ்வளோ பேட்ரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. பத்தாவதுக்கு நம்மளுக்கு இந்த மிலிட்ரி கிரேட் ஷாக் ப்ரொடெக்ஷன் கொடுத்துறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்துறாங்க, அது டேமேஜ் ஆகி வெடிச்சிச்சுன்னா இது ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மிலிட்ரி கிரேடு நம்மளுக்கு ஷாக் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுனால கொஞ்சம் பேட்டரி அவ்வளோ ஓவர் ஹீட்லாம் ஆகாது. ஓகேங்களா, அப்புறம் அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால, ஏன்னா பேட்டரி ரொம்ப ஹெவி, அது குயிக்காக சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் வந்து நமக்கு 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா, நம்மளுக்கு பேட்டரி ரொம்ப, ஏன்னா ஒரு நார்மல் யூசேஜுக்கு 1.5 நாள் நிற்கிங்க. ஓகேங்களா, ஏன்னா மற்ற ஃபோனில் 2 டைம் சார்ஜ் போடுறதா, இது ஒரு டைம் சார்ஜ் போட்டால் போதும் அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு சார்ஜ் நிற்கும். ஓகேங்களா, அடுத்து 20 வாட்டுக்கான வயர்லெஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க. இதில் வந்து 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிற மொபைலுக்குங்க. இதே பேஸ் வேரியண்ட்டாக வரப்போகுதுங்க. இதோட ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 22,000 வரப்போகுது, 22,000 பக்கம் வரப்போகுது. ஓகேங்களா, இதுக்கு வந்து UFS 3.1 கொடுக்கறதுனால நம்மளுக்கு காப்பி பண்ணுறதுக்கு, பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா, இதோட ப்ராசஸர் MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இந்த ப்ரைஸுக்கு எல்லா ஃபோன்லேயும் இந்த ப்ராசஸ் தான் வருதுங்க. அதே போல் இவங்களுக்கு MediaTek Dimensity 7400 கொடுக்குறாங்க. இதில் நம்ம கேம் விளையாடிக்கலாம். ஓகேங்களா, அதாவது அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, நம்ம BGM வந்து 90 எபிஸில் விளையாடினாலுமே நம்மளுக்கு ஒரு இப்போ 11 மணி நேரம் அந்த நேரத்தில் சார்ஜ் நிற்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் கவலையே பட வேண்டாங்க. அடுத்து இதோட வெயிட் 10,000 mAh பேட்டரி இருக்கிறனால வெயிட்டு 30 இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு 218 கிராம் இருக்குது. ஓகேங்களா, முன்னாடியில் ஃபோன் எந்த வெயிட்டில் வந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்துச்சோ அந்த வெயிட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இப்போ லைட் வெயிட் தான். ஏன்னா 10,000 mAh இருக்கிறனால நம்மளுக்கு ஏதாவது 250 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நினச்சோம். இல்லை, ஒரு 218 மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஒரு 11 கிராம் அதிகமாக இருக்குது, ஒரு 18 கிராம் அந்த ரேஞ்சில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, மற்றவர்கள் ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்து Android 16 வரப்போகுதுங்க. IP68-69க்கான வாட்டர் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. தண்ணிக்குள்ளே போட்டால் ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா, 5 சப்போர்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குதுங்க. Android 16 வரப்போகுதுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எனக்கு ஒரு பேட்ரி பேக்கப் மொபைல் கண்டிப்பாக தாராளமாக வேணும் அப்படிங்கிற தாராளமாக, ஏன்னா ஃபேமிலி ஓரியன்டு, நார்மல் யூசேஜ், ஒரு நாள் சார்ஜ் போடுறதுக்கு சங்கடப்படுறவங்க இவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. என்ன கேட்டால் நிறையா பேர் இந்த ஃபோன் வாங்க போகிறாங்க. ஏன்னா பேட்டரி தான் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தேவைப்படுது. அவள் எல்லாருமே இந்த ஃபோனை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா டிஸ்பிளே நல்லா இருக்குது, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது, கேமரா டீசெண்டாக இருக்குது, ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ். ஒரு 25,000 செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு செம்ம பேட்டரி பேக்கப் இருக்கிற ஃபோனு கண்டிப்பாக இதாங்க. நான் அதிகமாக கேம் விளையாடுவேன், இல்லை ஃபேமிலி ஓரியன்டாக வயசானவங்களாக இருக்கிறாங்க, இல்லை கேம் விளையாடுவேன், நல்லா சார்ஜ் கண்டிப்பாக நிற்கும் அப்படிங்கிற தாராளமாக அந்த ஃபோன் எடுக்கலாங்க. ஒரு நல்ல ஃபோனை சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க, நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.